سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதரர்களே, மூசா நபியின் வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அவர்கள் பல மேடு பள்ளங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் சந்தித்தவர்கள். பல பக்குவங்களை அடைந்து அதற்கு பின்னால் மிக பெரும் ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இறை தூதராக ஆக்கப்பட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதவர்களாக 4 பெண்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் இல்லை என்றால் மூசா நபியே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. அதிலே முதலாவதாக அவர்களின் தாயார். ஃபிரௌன் எல்லா ஆண் மக்களையும் கொன்றொழித்து கொண்டிருந்த சமயம் ஒரு மரப்பெட்டியில் தன்னுடைய குழந்தையை வைத்து நைல் நதியிலே அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு வஹி அனுப்பினான். வலா தஹாஃபி வலா தஹசனி, நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம், அந்த குழந்தையை மீண்டும் திருப்பி உங்களிடம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் வஹி அனுப்பினான். அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையின் மீது பாசம் வைத்த அக்குழந்தையின் உடன் பிறந்த சகோதரி மரப்பெட்டி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் கரையோரமாக அந்த பெட்டியை கண்காணித்து கொண்டே சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலே நீளமான நதி அந்த நைல் நதி. கண்காணித்து கொண்டே சென்றார்கள். இறுதியாக அப்பெட்டி ஃபிரௌனுடைய அரண்மனை தோட்டத்திற்குள் சென்றது. பிறகு அந்த குழந்தையை எடுத்து பலர் பால் கொடுக்க முயற்சித்த போது அந்த குழந்தை கொடுக்கவில்லை, பசியால் அழுதது. அப்பொழுது அந்த சகோதரி, எனக்கு தெரிந்த தாயார் இருக்கிறார், அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சொந்த தாயை அழைத்து வந்து குழந்தையை பராமரிக்க செய்தது. இந்த சகோதரியும் இல்லை என்றால் அந்த குழந்தையின் நிலை அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்காது. மூன்றாவதாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள். அந்த குழந்தையை பார்த்தவுடன் கொல்வதற்கு முயற்சி செய்த ஃபிரௌன் ஆசியா அம்மையாருடைய பேச்சை கேட்டு விட்டுவிட்டான். வலா தகுத்துல்ஹு, இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், இவர் நமக்கு ஏதாவது பலன் தரலாம், அல்லது இவரை நாம் மகனாக எடுத்து வளர்க்கலாம் என்று ஆசியா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மட்டும் அன்று பேசாமல் இருந்திருந்தால் மூசா நபியை ஃபிரௌன் கொலை செய்திருப்பான். இப்படி அடுத்த கட்டத்திற்கு சென்று நான்காவதாக எகிப்திலே வளர்ந்த மூசா நபி அங்கே தவறுதலாக ஒரு கொலை செய்துவிட்டு மதியனுக்கு வந்து தப்பி ஓடி வந்து விட்டார்கள். அப்புறம் அங்கே தெரிந்தவர்களோ அறிமுகமானவர்களோ யாரும் இல்லை. ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை, இருட்டி கொண்டிருக்கிறது, தங்குவதற்கு இடமில்லை. அப்பொழுது ஒரு பெண்மணி வந்து, என்னுடைய தந்தையார் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அழைக்கிறார் என்று அழைத்து சென்று பிறகு தன் தந்தையிடம் அந்த மூசா நபிக்காக வேண்டி பரிந்து பேசினார்கள். அவர் பலமிக்கவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறார், நீங்கள் வேலை கொடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவருக்கு ஒரு தொழில், இடம், உணவு இதெல்லாம் அமைந்து அவங்க செட்டில் ஆனார்கள். இப்படி பார்க்கிற பொழுது இந்த 4 பெண்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள். தாயார் மூசா நபியை உயிரோடு தப்பிக்க வைத்தார்கள். சகோதரி குழந்தைக்கு பாலூட்டுவதற்கான வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அந்த குழந்தையை கொல்ல விடாமல் காப்பாற்றினார்கள். அந்த இன்னொரு பெண் மூசா நபிக்கு உணவு வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்து அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்காக பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஏன் இந்த 4 பெண்களை சொல்லி காட்டுகிறார் என்றால், மூசா நபி பிற்காலத்தில் மிக பெரும் ஒரு கூட்டத்திற்கு வழிகாட்டியாக இறை தூதராக ஆக்கப்பட்டதற்கு இந்த 4 பெண்கள் அதி முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே நம்மையும் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றவர்கள், அவர்களை நாம் நினைவு கூறுவோம். அதுவே நன்றி உணர்ச்சி என்று அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக படிப்பினை சொல்கின்றான்.